பிரகிருதி தத்துவமானது கிரியையின் பேதத்தினால், காலைல கேட்ட கேள்விதான் இங்க வருது. பிரகிருதி தத்துவமானது கிரியையின் பேதத்தினால் அப்படின்னா என்ன? கிரியைனா ஆக்ஷன், செய்யக்கூடிய செயலிற்கேற்றார் போல் ஒரே யூனிட் வெவ்வேறு விதமா சொல்லப்படுது. என்ன மாதிரி? அகங்காரம், புத்தி, மனம் என்ற வடிவங்களை கொண்ட 3 விதமான அந்த கரணம் என்று சொல்லப்படும். ஒரே யூனிட் தான். அவன் எந்த டேபிள்ல உட்கார்ந்துருக்கானோ அந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி கிளர்க்கா, கலெக்டரா, பியூனா, மனிதன் ஒரே ஆளு. அவன் இந்த டேபிள்ல உட்காந்தா கிளர்க்கு, அந்த டேபிள்ல உட்காந்தா கலெக்டர், அந்த டேபிள்ல உட்காந்தா பியூனு. அந்த மாதிரி இந்த பிரகிருத்தின்ற இந்த சித்தம் தான் மனமாவும் அதேதான் இருக்கு, அகங்காரமும் அதேதான் இருக்கு, புத்தியாவும் அதேதான் இருக்குது. அகங்காரம், புத்தி, மனம் என்ற வடிவங்களை கொண்ட 3 வித அந்த கரணம் என்று சொல்லப்படும். எதனால் அது வேறுபடுது? கிரியையின் பேதத்தினால். அதனுடைய ஆக்ஷன் என்ன? புத்தி முடிவெடுக்கிறது. மனசினுடைய ஆக்ஷன் என்ன? அலைபாயிறது. அகங்காரம் என்ன? நான் நான் நினைக்கிறது. அது எந்த தாட், அது எந்த விதமான அதுக்கான பர்பஸ் அது அட்டன் பண்ணுதோ அதனால அதை புத்தின்றோம், அது மனசுன்றோம், அத அந்த அகங்காரம்னு சொல்றோம். ஆனா மொத்தத்துல இதெல்லாம் சேர்ந்த ஒரு யூனிட் தான், அதுதான் அந்த கரணம்னு நம்ம சொல்றோம். அந்த அந்த கரணத்தை தான் இங்க பிரகிருதி அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இந்த இடத்துல அந்த பிரகிருத்தியை தான் சித்தம்னு சொல்றாரு. இதே இடத்துல சித்தம்னா இது எல்லாம் அந்த கரணம் எல்லாம் சேர்ந்த யூனிட்டை தான் சித்தம்னு சொல்றாரு. இந்த மாதிரி முனிசுதன் சொல்றதெல்லாம் கேட்டு ராஜன் என்ன ஆகிறான்? தெளிவடைகிறானா. தெளிவடைந்து சமாதி அபியாசங்கள் முயன்று நிஜ பாவனையை சாதித்து கொண்டு சுதந்திரத்தை அடைந்தனன். சமாதி அபியாசங்கள்லாம் செஞ்சு நிஜம் எதுவோ, அந்த உண்மையான பாவனை எது சத்தியமோ அந்த பாவனையை உணர்ந்து சாதித்து கொண்டு சுதந்திரத்தை அடைந்தானா, என்னது லிபரேட் ஆயிட்டானா. நெடுநாள் சென்ற பிறகு தேகத்தின் தோற்றத்தை வேறற செய்து மகா காயத்தை சார்ந்த உனாய் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த உடம்பு என்ன பண்றான்? ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன வயதானா அது ஏதோ காரணத்துல இறக்கும்ல, அவன் மோட்சத்தை அடைஞ்சு விட்டான் அப்படிங்கறத சொல்றாங்க. மகா காயத்தை சார்ந்தவனாகி பரமமான நிர்வாணத்தை ஏ பார்கவா அம்மகாகேசனும் மகாசேனனும் அடைந்தான். இங்கு மொழிந்தவாறு சத்தியம் என்ற பாவனையை செய்வதொன்றினாலேயே ஜகத்தினானது சத்தியமாக விளங்குகிறது. அதாவது சத்தியம் என்று பாவனை செய்வது ஒன்றினாலேயே ஜகத் சத்தியமாக விளங்குகிறது. பிருகு குலத்தானே, நான் மொழிந்தவைகளை விசாரணை செய்வாயாக. அடிக்கடி மனன வடிவான விசாரணை செய்தால் உன்னுடைய சித்தத்தில் குடிகொண்டிருப்பதான பிராந்தி சமணமாகும். இதுதான் சத்தியம். இதை நீ ஆழ்ந்து உள்ளுக்குள்ள எடுத்து மனனம் பண்ணு, விசாரம் பண்ணு. அப்போ உன் மனதில் இருக்கக்கூடிய பிராந்தியான இந்த அறியாமை, அஞ்ஞானம் என்ன ஆகும்? அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. நல்லது.